தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 28வது ஞாயிறு. இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நலமாக்கும் நம்பிக்கை. நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி யோவான் புத்தகம் 11 இயேசு சொன்னார். இதை என்னால் செய்ய முடியும் என்று நீ நம்புகின்றாய் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது, உன் நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லி தொழுநோயாளிக்கு சுகம் கொடுத்தார், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார், நோயுற்றவர்களை நலமாக்கினார். இப்படி பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். 100 தலைவரின் நம்பிக்கை கண்டு இஸ்ராயல் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி அவருடைய ஊழியனுக்கு சுகம் கொடுத்த இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதைக் கண்டு அங்கே அற்புதங்கள் செய்யவில்லை என்று சொல்லப்படுகின்றது. கடந்த வார நற்செய்தி நாம் படித்தோம். சிலர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு, உங்களிடம் சிறிதளவு நம்பிக்கை இருந்ததே என்றால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி கடலிலே போய் விழு என்று சொன்னால் அப்படியே நிகழும் என்று சொன்னார். கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்க்கும் அளவிற்கு வல்லமையுடையது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதைத்தான் எபிரேயர் புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது, எண்ணிலடங்காத சாட்சிகளை ஆபிரகாம் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக விசுவாசத்தினால் அவர்கள் எவ்வாறு கடவுளின் சாட்சிகளாக மாறினார்கள், கடவுளை இந்த உலகிற்கு எடுத்து ஏம்பினார்கள் என்பதை எண்ணிக்கொண்டு சொல்லி 12ஆம் அதிகாரத்திலே நம்மை சூழ்ந்து எண்ணிலடங்காத இத்துணை சாட்சிகள் இருந்தும் நம்முடைய விசுவாசம் ஆளப்படவில்லையே என்று சொல்லி ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, இன்று நம்முடைய விசுவாச வாழ்வை அலசி பார்ப்போம். என்னிடம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக, தடைகளை தரகத்திற்கு வளமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக, என் வாழ்விலே இருக்கின்ற அந்தகார சக்தியை துரத்தி அடிக்கும் அதிகாரம் கொண்டதாக இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை நலம் தரும். நம்பினால் நிச்சயமாக கடவுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கடவுளை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆம், நலமாக்கும் நம்பிக்கை நாமும் பெற்றுக்கொள்வோம். அதற்காக அருள் வேண்டுவோம். இப்பொழுது நம் நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை தளர்ந்து போவதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்மிடம் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நம்மை தளர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது இன்றைய முதல் வாசகத்திலே நாமான் குணப்படுகிற நிகழ்வு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்துக்கு முன்னால் இருக்கின்ற பகுதியை 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தை 1 இருக்கின்ற வசனங்களில் நாம் படிக்கின்ற பொழுது, நாமானுக்கு தொழுநோய் பீடிக்கின்றது. அப்பொழுது அவன் ஒடுங்கி போய் நிற்கின்ற பொழுது அவர்கள் இல்லத்திற்கிற சிறுமியின் வழியாக இஸ்ராயலை இறைவாக்கினர் இருக்கின்றார், அவரிடம் சென்றால் நலம் பெறும் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் பரிவாரங்களோடு கொடைகளோடு பல பரிசுகளோடு நாமான் சிரியாவிலிருந்து இஸ்ராயலை நோக்கி வருகின்றான். அவன் நம்பிக்கை அங்கே போனால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இப்படி இஸ்ரேலுக்கு வந்த நாமான் எலிசா இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது எதிர்பார்ப்போடு செல்லுகின்றான். அவருடைய எதிர்பார்ப்புக்கு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவர் என்னிடம் வர வேண்டும், என் அருகிலே நிற்க வேண்டும், தன் கரங்களை உயர்த்தி தன் கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும், தன் கையை என் மீது அசைத்து சுகமாக என்று சொல்லி என்னை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை எதிர்பார்ப்புகளோடு அங்கே செல்கின்றான். ஆனால் எலிசா என்ன சொல்கின்றார்? போய் யோர்தான் நதியிலே 7 முறை குளித்து எழு என்கின்றார். ஆத்திரத்தோடு திரும்பி செல்வதாக வார்த்தைகள் சொல்லுகின்றன. எதிர்பார்ப்புகள், நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகின்றது. திரும்பி செல்லுகின்றார், கோபத்தோடு செல்லுகின்றார். மீண்டும் அந்த பணியானுடைய சொல்லை கேட்டு போய் குளிக்கின்ற பொழுது
குழந்தையை போல மாறியதாக இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. நம்முடைய நம்பிக்கை, சுகம் கொடுக்க நம்பிக்கை தளர்க்கக்கூடிய முதல் காரணம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகள். நாம் எதிர்பார்ப்பதை போல கடவுள் நம் வாழ்விலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும். நான் எதிர்பார்ப்பதை போல கடவுளின் வாழ்விலே கிருபைகளை பொழிய வேண்டும் என்று சொல்லி அதை தான் ஒரு சோதனையாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு வைக்கின்றார். தூரத்தில் நின்று கொண்ட தொழுநோயாளிகள் 10 பேர் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரம் சொல்லி கதறுகின்ற பொழுது அவர்கள் அருகிலே செல்லவில்லை, அவர்களை தொடவில்லை, அவர்களை பார்த்து குணமாக என்று சொல்லவில்லை. மாறாக போய் உங்களை குருவிடம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார்களா என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு தாண்டி அவர்கள் உடனே செல்லுகின்றார்கள். செல்கின்ற வழியிலே குணம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எதிர்பார்ப்புகளை குலைக்கின்ற பொழுது, எதிர்பார்ப்புகளை நாம் உடைக்கின்ற பொழுது இயேசுவின் சுகம் கொடுக்கின்ற வல்லமையை நம் வாழ்விலேயே பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக முற்சார்பு எண்ணங்கள். இயேசுவின் சொந்த ஊர் மக்கள் அற்புதத்தை காண முடியாமல் போனது காரணம் என்ன? இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, இவர் தச்சர் அல்லவா, இவருடைய சகோதர நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி இயேசுவை பற்றிய முற்சார்பு எண்ணம் அவர்களுக்கு இருந்ததினாலே அதை அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களால் அற்புதத்தை காண முடியவில்லை. நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட அருட்சாதனங்களுக்கோ திருப்பலிக்கோ அல்லது ஆராதனைக்கோ வருகின்ற பொழுது நாம் முதலில் எதை பார்க்கிறோம்? அதை வழிநடத்துகின்ற குருவை பார்க்கின்றோம். அல்லது இவர்தானா, இப்படித்தான் இருக்கும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலேயே அந்த வழிபாட்டில் பங்கெடுக்கின்றோம். அல்லது திருப்பலியோ அல்லது அருட்சாதனம் கொண்டாடுகிற பொழுது இது வழக்கம் போல் நடக்கின்ற ஒன்று தானே, இந்த வரிசையில் தானே இது நடக்கும், இந்த நிகழ்வுகள் தானே இருக்கும், இது பழக்கப்பட்ட ஒரு வழக்கம் தானே என்று சொல்லி அந்த சிந்தனையோடு அந்த அருட்சாதனில் பங்கெடுக்கின்ற பொழுது கடந்து வருகின்ற இயேசுவை நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை. நம்முடைய நம்பிக்கை தடைபட்டு போகின்றது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்விலே அனுபவிக்க முடிவதில்லை. ஆகவே முற்சார்பு எண்ணங்களும் நம்முடைய நலமாக்கும் நம்பிக்கை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக துன்பங்களைக் கண்டு கலங்குகின்ற பொழுது, நீரே மெசியா, வாழும் கடவுள் மகன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்ற பொழுது, யோனாவின் மகன் சீமோனை நீ பேறு பெற்று என்று சொல்லி வாழ்த்திய அதே இயேசு ஆண்டவரே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி சிலுவைகளை தடுக்கின்ற பொழுது, பாடுகளை பற்றி தயங்குகின்ற பொழுது, போ அப்பாலை சாத்தானே என்று சொல்லி துரத்தி அடிக்கப்படுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட அற்புதங்கள் வேண்டும், அதிசயங்கள் வேண்டும். ஆனால் என் வாழ்விலே எந்த துன்பங்களை நான் கடந்து போகக்கூடாது என்கின்ற நம்முடைய எண்ணம் நமக்கு வாழ்வில் அற்புதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. எனவே தான் 1 பேதுரு 1:8 இவ்வாறு பேதுரு சொல்லுகின்றார், அழிந்து போகின்ற பொன் நெருப்பினால் சுத்திகரிக்கப்படுவதை போல விலை மதிக்க முடியாத உங்களுடைய நம்பிக்கையும் துன்பங்கள் வழியாக சோதித்து பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. சோதனை வருவது, துன்பங்கள் வருவது நம்மை சோதித்து நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக. யோபுவின் மீது கடவுள் நம்பிக்கை வைத்திருந்தார், சோதனையை அனுமதித்தார். அந்த சோதனை அனைத்தையும் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையினாலே யோபு சொல்லுகின்ற பொழுது, நன்மைகளை கடவுள் எதிர்பார்க்கிற நான் துன்பங்களை எதிர்பார்க்க கூடாதா? மகிழ்ச்சி எதிர்பார்க்கிற நான் வேதனை எதிர்பார்க்கக்கூடாதா? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொள்ள சொல்லி நம்பிக்கையை தளர்ந்து போகாமல் இருந்தார். எனவே தான் அந்த யோபு தன் இறுதி அதிகாரத்தில் 1 மடங்கிற்கு 3 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை நம்புகின்றவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை, கடவுள் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நம் துன்பத்தின் மத்தியிலும் நம்மோடு இருந்து நம்மை சுமப்பவராக இருக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரின் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு சோதித்து பார்ப்பதாக இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அழகாக சொல்லுகின்றார். சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார். சிறையில் இருக்கின்ற போது சொல்லுகின்ற வார்த்தை, என்னை சிறைபிடிக்கலாம், என்னுடைய வார்த்தையை உங்களால் சிறைபிடிக்க முடியாது. இறைவனுடைய ஆட்சியும் அவருடைய அருளும் எல்லா மக்கள் உள்ளங்களும் தலைத்தோங்கும் வரை நான் பொறுமையோடு காத்துக்கொள்ளுவேன், பொறுமையோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். விசுவாசத்தில் உடைந்து போய்விடவில்லை, துன்பத்தின் மத்தியிலே அவர் தளர்ந்து போய்விடவில்லை. இந்த விசுவாசம் தான் அவரை எல்லா மக்களுக்கும் புறவினத்தாருக்கு அப்போஸ்தலராக அவரை மாற்றியது. வாழ்வது நான் அல்ல, எனில் இயேசு வாழ்கின்ற சொல்லி அவரால் அறிக்கையிட்டு சொல்ல முடிந்தது. ஆகவே அன்பு சொந்தங்களே, 3வது காரணி, துன்பங்களை கண்டு கலங்காமல் நம்பிக்கை இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்பிக்கை நமக்கு நலனை பெற்றுக் கொடுக்கும். இறுதியாக நலம் தர நம்பிக்கை நன்றி உணர்வுக்கு நம்மை இழுத்து செல்ல வேண்டும். கடவுளும் மன்றாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம், எனக்கு தேவை என்று சொல்லி கதறுகின்றோம். நம்மீது இரக்கம் கொண்ட கடவுள் நம் இதய கதவை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது
அவரிடமிருந்து குணப்படுத்துகின்ற, விடுதலை தருகின்ற நம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு அவருக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போம். எனவேதான் தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 5:17 இனி நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி பவுலுடைய அழைப்பை விடுக்கின்றார். நம் வாழ்வில் நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கடவுள் ஏராளமான அற்புதங்களை செய்கின்றார். நம் தாயின் கருவிலை கருகொண்ட நாள் முதல் இந்த நொடிப்புள்ள இருக்கும் எத்தனை அற்புதங்கள் நம் உடல், நம் உணர்வுகள், உடலின் அசைவுகள், நம் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகள் ஒவ்வொரு நிமிடம் கடவுள் நம்மை மறக்காமல் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றாரே. ஒவ்வொரு நாள் முடிவிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தெய்வமே, இந்த நாளிலே என் உடலையும், என் உள்ளத்தையும், என் ஆன்மாவையும், என் செயல்களையும், என் குடும்பத்தையும், என் குடும்பத்திற்கு மனிதர்களையும் ஆசீர்வதித்து காத்தமைக்காக நன்றி இயேசுவே என்று சொல்லி எத்தனை பேர் மாலை ஜெப வழிபாட்டின் வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்பவர்களாக இருக்கின்றோம். காலை எழுந்தவன், கடவுளை எனக்கு இந்த நாளையும், இந்த நாளின் செயலையும், தொழிலையும் ஆசீர்வதியுங்க, இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்து மன்றாடுகிற நாம் அந்த நாளின் இறுதி மணித்துளிகளை பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காய், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய், பெற்றுக்கொண்ட கடவுளுடைய அளப்பரிய பராமரிப்பிற்காய் நன்றி சொல்பவர்களாக இருக்கின்றோமா? இலட்சியிலே பார்க்கின்றோம். 10 தொழுநோயாளிகள் ஒரே உள்ளத்தோடு இயேசுவை நோக்கி வருகின்றார்கள். இயேசு அவர்கள் சுகம் கொடுக்கின்ற வழியை காமிக்கின்றார். அவர்கள் போகின்ற வழியிலே குணம் பெற்றுக் கொள்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து கடவுள் புகழ்வாரி நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. மற்ற 9 பேர் எங்கே போனார்கள்? நோய் என்கின்ற அந்த சோதனை அவர்களுடைய வேறுபாடுகளை கலைந்திருந்தது. அதில் யூதர்கள் இருக்கலாம், சமாரியர்கள் இருக்கலாம், மற்ற பிற இனத்தவர்கள் இருக்கலாம். எல்லோரும் தொழுநோயாளிகள் என்கின்ற ஒரே கூட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோய் நீங்கியவுடன், சுகம் பெற்றவுடன் அவருடைய வேறுபாடு வந்திருக்கும். நீ சமாரியன், நான் யூதன் என்கின்ற வேறுபாடு வந்திருக்கும். அல்லது நான் முதலிலே போய் யாரெல்லாம் என்னை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் என்னை ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்னால் நான் தான் குணம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓடி இருக்கலாம். தன் குடும்பத்தை தேடி ஓடி இருக்கலாம். இப்படி குணம் கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். அன்று வாழ்ந்த அந்த தொழுநோயாளிகளைப் போலத்தான் இன்று நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கடவுள் ஜெபிக்கின்ற பொழுது கண்ணீர் மல்க நோன்பிருந்து மன்றாடுகின்றோம். கடவுள் மருத்துவர் வழியாகவோ மருந்து வழியாக சுகம் கொடுக்கின்ற பொழுது சுகம் கொடுத்த ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு மருத்துவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்காக கஷ்டப்பட்டவர் நம்முடைய குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறோம், அல்லது மற்றவிடம் போய் எனக்கு இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். நேரடியாக கடவுள் அந்த ஆண்டவரை உம்முடைய கிருபையால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய நன்மைத்தனத்தினால் நான் இந்த சுகப்படுகின்ற விடுதலை பெற்றுக்கொண்டு சொல்லி ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்றவர்களாக, ஆண்டவருக்கு சாட்சி சொல்பவர்களாக, நான் இயேசுவை வழிபட்டேன், இயேசுவை நம்பினேன், எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி நாம் இத்தனை பேர் சான்று பகர்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நாமான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவனாக இருந்தான். எப்படி? குணம் பெற்றவுடன் திரும்பி எலிசாவிடம் வருகின்றான். வந்து இஸ்ராயலிலேயே ஆண்டவர் இருக்கின்ற சொல்லி நம்புகின்ற சொல்லி அவன் நம்பிக்கை அறிக்கையிடுகின்றார். இரண்டாவதாக, இனிமேல் ஆண்டவரை தவிர வேறு எந்த தெய்வத்தை வணங்கவோ பலியிடவோ நான் மாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுக்கிறேன். இது நம்பிக்கையின் வெளிப்பாடு, நன்றியின் வெளிப்பாடு. அப்படின்றால் நான் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் இந்த அளவிற்கு கடவுளை அறிக்கையிடுபவனாக, கடவுள் மீது உறுதி கொண்டு அவரை மட்டும் வழிபடு என்று சொல்லி அவருக்கு சான்று பகவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த திரும்பி வந்த ஒரு தொழுநோயாளியைப் போல, அந்த சமாரியனைப் போல இறைவனை புகழ்ந்து பாடி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பவனாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நன்றி உணர்வு நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு நலன் கொடுக்கும். திருப்பாடாசிரியர் 116, 12, 13 சொல்வதை போல, ஆண்டவரே நீ எனக்கு சில நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து கடவுள் எமக்கு நன்றி பலி செலுத்து என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுளது பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நம்பிக்கையின் வெளிப்பாடாக நன்றி உணர்வோடு இறை புகழ் வாடுவோம், உறுதி எடுப்போம், ஆண்டவரை கடவுள் என்று சொல்லி அறிக்கையிடுவோம், அவரை மட்டுமே பற்றிக் கொள்வோம். இத்தகைய நம்பிக்கை நம்மிடம் இருந்தது என்றால் அன்று இந்த தொழுநோயாளியை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, அமைதியாக போய் என்று சொன்னரே, அதே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாமும் கேட்போம். நலம் தரும் நம்பிக்கை நம் வாழ்விலே அற்புதங்களை செய்யும். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். அன்பு சொந்தங்களே, நம் நம்பிக்கை நமக்கு சுகத்தையும் இறை ஆசிரியம் பெற்றுக் கொடுக்கட்டும்.
இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி.